Hello my people, this is my weight loss journey day 44. ஸோ மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ஸ்டமக்கில் வந்து வெயிட் செக் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 86.600 கிராம்ஸ். நேற்றுக்கு 86.650 கிராம்ஸ் இருந்தது. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய சேஞ்சஸ் இல்லை, 50 கிராம்ஸ் தான் கம்மியாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முன்னாடி வெயிட் குறையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கூட இருக்கலாம். அதனால் இந்த டைமில் நீங்கள் மோஸ்ட்லி வெயிட் செக் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் இல்லை, நான் ஒரு ஃபார்முக்குள்ளே வந்துட்டேன், என்ன ஆனாலும் சரி நான் வந்துட்டு மோட்டிவேட்டடாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வெயிட்டை செக் பண்ணிக்கலாம். நான் டெய்லியுமே என்னோடய வெயிட்டை செக் பண்ணிடுவேன். ஃபுல் ஃபார்மில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான். அண்ட் இன்றைக்கி மார்னிங் வாக் வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் கொஞ்சம் எக்ஸஸாக வாக் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஸ்கிப்பிங் வந்துட்டு 700 அப்படின்றத ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்போவும் 600 பண்ணுவோம், இப்போல்லாம் 700 பண்ணிகிட்ருக்கோம். கிராஜுவலாக 350 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போல்லாம் மார்னிங்கே ஸ்கிப்பிங் முடிச்சிடுதுங்க. ஏன்னா நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டயர்டாக இருக்குது. ஸ்கிப்பிங் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டபுள் மைண்டடாக இருக்குது. முடியல அப்படின்ற பட்சத்தில் நான் ஈவினிங் வந்துட்டு ஸ்கிப்பிங் விளையாடுறது. அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங்கே நான் வந்துட்டு 700 ஸ்கிப்பிங்கை ஃபினிஷ் பண்ணிடுறது. ஏன்னா எனக்கு ஒர்க் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அது இதுன்னு எனக்கு பயங்கர ஒர்க் இருக்கும். அதனால் மார்னிங்கே நான் எப்போ போல் ஸ்கிப்பிங் முடிச்சிடுறது. ஸ்கிப்பிங் ஷூ போட்டுட்டு பண்ணும்போது அப்படி வீட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் சாக்ஸாவது வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கால் டேமேஜ் பண்ணும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் புட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ராகி புட்டு ஒன்றும், ஒயிட் கலர் புட்டு, ஹாஃப் புட்டு இதுதான் நான் சாப்பிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சின்ன வயசில் பூச்சிக்கடி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா அடிக்கடி இதை பண்ணி கொடுப்பாங்க, பாவக்காய் சிப்ஸு. ஸோ என் பசங்களுக்கும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால நான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க பூச்சிக்கடினால் பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு போல் இது மாதிரி பண்ணி கொடுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் பாவக்காயை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக நடுவில் இருக்க சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு நிழலில் ஒரு 2 ஹவர்ஸ் காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் நிழல்லையோ இல்லை வெயிலையோ காய வச்சுக்கோங்க. வெயில் அதிகமாக இந்த சீசனில் இல்லை தான், பட் ஃபேன்லேயே கூட காய வைக்கலாம். 2 ஹவர்ஸ் காய வச்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட வேண்டியதான். நான் கோகோனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணேன். ஒரு வாரமாக வாங்கிட்டு வந்த முலாம்பழம் அப்படியே காஞ்சிட்டுதுன்னு சொல்லிட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்காக முலாம்பழம் ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு சுகர் போடாமல் ஒரு ஹாஃப் முலாம்பழம் அப்படியே அடித்து குடிச்சிட்டேன். குழந்தைங்க சுகர் போடாமல் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் வந்துட்டு சுகர் போட்டு அடித்து கொடுத்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சிப்பாக குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்துட்டு அப்பர் பாடிக்கான ஒர்க் அவுட், ஆர்ம்ஸ்க்கு, ஸ்டமக்கு அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட்டு சாகிங்க்கு. இது ஆல்ரெடி நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த ஒர்க் அவுட்ஸ், அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்பர் பாடிக்கு. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரைஸு, சாம்பார், பீட்ரூட் பொரியல் அண்ட் பாவக்காய் சிப்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அதுதான் எடுத்துக்கிட்டேன். வயிற்றில் கீரிப்பூச்சி பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாவக்காய் சிப்ஸ் சாப்பிடுங்க. பட் டயட்டில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காதீங்க. உண்மையாலுமே இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஸ்வீட் கார்ன் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் எந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, ஜஸ்ட் சால்ட் மட்டும் அப்ளை பண்ணி சாப்பிட்டுட்டேன். அண்ட் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ரொம்ப பசிக்கல அப்படின்னால ஒரே ஒரு பெரிய ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றீங்க, இதோட டின்னர் முடிச்சுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா கரெக்டாக பசி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மீலே போதும்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னையே டாக்டர் நைட்டு ஃப்ரூட்ஸோடு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் ரொம்பவே டைம் இருந்த மாதிரி இருந்ததுனால நான் எக்ஸஸாக இன்றைக்கி வாக் பண்ணலாம், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 15,000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப கம்மியான மினிட்ஸ் பண்ணணும், அதுவும் 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணணும் அப்படின்றத டார்கெட் அப்படின்றனால 15,000 ஸ்டெப்ஸ் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் ஜாகில் பண்ணலாம், பட் நான் இன்னும் ஃப்யூச்சரில் பண்ணிகிட்ருக்கேன் ஜாகில். ஸோ காய்ஸ், திஸ் ஆல் அபவுட் மை day 44. தேங்க் யூ ஆல், லவ் யூ, பீஸ்.